எனக்கு காதல். சுச்சோ என்னம்மா வந்துருச்சா? ஆமாம்மா, சந்தோஷமா கேட்கணும், இந்த மாதிரி கடுப்புல கேட்கக்கூடாது. என்னங்க வந்துருச்சா? இப்படி பல்ல பொழுது கேட்டா உனக்கு லொப்பன்னு நினைச்சிருவாங்க. சீ கர்மத்தை கேட்கணும், வந்துருச்சான்னு கேட்டாலும் தப்பு வந்து. நைவா கேட்கணும், வந்துருச்சா? எப்ப வருமா? இந்த ஜென்மத்தில் அது வராது. போய் தோலை. உங்க மேல எனக்கு வந்த காதல் எப்படிப்பட்ட காதல்? எப்படி தெரியுமா? சொல்லுங்க. ஹலோ, என் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு? ஏ கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா, குங்குமத்தில் புரட்டி எடுத்து குண்டு மல்லி சரமா அந்த மாறுத முந்தன் மேனியில் பூத்திருக்கு. என் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு? என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா, குங்குமத்தில் புரட்டி எடுத்து குண்டு மல்லி சரமா அந்த மாறுத முந்தன் மேனியில் பூத்திருக்கு. உன் ஜன்ன நிலவுக்கு வந்தாச்சு. என் கண்ணில் பட்டு விக்கி நின்னாச்சு. மச்சம் உன்னிடம் உண்டு காத்துக்கும் எனக்கு தான் அது தெரியும். எத்தனை வேகம் என்னிடம் உண்டு இருட்டுக்கும் அவளுக்கும் அது தெரியும். கச்சை கட்டி பூ பூத்த பூந்தோட்டமே, உச்சி முதல் நாள் அணையத்தே பாச்சுமே, பந்தி விரல் போதாது என் மோகமே, லட்ச விரல் நீ கொண்டு வா மேகமே, சுடர் முல்லை மலர்ந்திட பூத்திருக்கு. உன் ஜன்ன நிலவுக்கு வந்தாச்சு. கண்ணில் பட்டு விக்கி நின்னாச்சு. முக்கணியதில் முக்கியம் கொண்ட ஓர்கனி ஓர்கனி பார்த்து விட்டேன். அத்தினி பெண்ணின் பத்தியம் தீர ஓரிடம் ஓரிடம் பேர்த்து விட்டேன். பூர்வ ஜன்ம ஓர் பந்தம் நீ வந்தது, என்னை சுத்தி உன் கைகள் பூ போட்டது, தன்னந்தனி தீவாக நான் வாழ்ந்தது, என்றும் இனி நீங்காது நாம் சேர்ந்தது. உன் வெக்க சிரிப்பில் வெக்க மனசில் பூத்திருப்பே. உன் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு? கண்ணில் பட்டு விட்டு நின்னாச்சு. கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா, குங்குமத்தை புரட்டி எடுத்த குண்டு மல்லி சரமா அந்த மாறுத முந்தன் மேடியில் பூத்திருக்கு. என் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு? என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. என் ஜன்ன நிலவுக்கு வந்தாச்சு, என்னை கண்டு ருச்சி நின்னாச்சு. நன்றி தலைவர். உங்களை பார்த்தவுடன் எனக்கும் வந்து விட்டது. எங்க எடுத்து சப்புங்க, எடுத்து சொல்லவா? சொல்லுங்க. ஹலோ ஹலோ. சக்கரை கட்டி சக்கரை கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி சித்திர குட்டி வந்தது சுட்டி. சந்தன பெட்டி வந்தது சுட்டி. உன்னுடைய சிரிப்பு என்னுடைய தவிப்பு. சக்கரை கட்டி சந்தன பெட்டி வந்தது சுட்டி. மயிலோடு உறவாக
போடு அழகாக முடியாது. போடு அசை தாண்டும் மணி தேர உனக்காக வட்ட போடவா மெல்ல இதோடு இடை சேர்த்து இந்த பாட குதிப்பு பசும் பொண்ணை உடை கொஞ்சம் புறம் போடவா விரலாலே முட்டலாமா நகு காயம் படலாம் இல்ல தாண்டா திருமேனி அதை தாக்குமா அழிக்காமல் அழிக்காமல் அழித்தாலோ அழிப்பா இருந்தாலே தருவேனை இதழ் ஓரமா காயப்பட கூடுமே பிறக்க முதலிட கூடும் நடந்தவி போகும் ஒரு பூமி மேல வெள்ளம் பறிப்பே ஏ சக்கரை கட்டி சந்தன பெட்டி சித்திர குட்டி வந்தது சுட்டி உன்னுடைய சிரிப்பு என்னுடைய தவிப்பு ஏ சக்கரை கட்டி சந்தன பெட்டி சித்திர குட்டி வந்தது சுட்டி வா 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 நம்பாலையும் கூப்பிடணும்ல கூப்பிடுமா பாடிட்டாங்க அதெல்லாம் நான் பாருமா என்னுடைய இதை பாராட்டி காவ்யா ஹோட்டல் சென்னை நாரதர் ஜெயமாதவன் நாரதர் வெங்கடேசன் வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் தாளம்பாடி கவுண்டம்பட்டி ஸ்ரீ பேக்கரி நகரப்பட்டி மணி சண்முகம் சாரல் கணேசன் இவர்கள் சார்பாக எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து மற்றும் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கலைக்குழுவினர்கள் அனைத்து நடிகர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் கைத்தட்டுங்க அவங்களுக்கு. நன்றி அன்பளிப்பு கொடுத்து என்ன நாம தட்டிக்கிட்டு இருக்கேன். இது என்னது ஏய் யார் யா முரணி உன்னை பார்த்தா சோகமெல்லாம் பாட மாட்டேன். ஏன் எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், இந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான். எனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், இந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் இவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். பார்த்ததில்லை இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. கேட்டதில்லை இவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததில்லை இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. இந்த பாட்டு கண்டிப்பா எதுக்காக நம்ம பண்ண, எதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 150 பேராவது உனக்கு உள்ள வந்து அன்பளிப்பு கொடுத்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இந்த வந்தவங்க பூரா உட்காந்துருந்தாங்கன்னா கண்டிப்பா பாரு நாடகத்துறையில இப்படி ஒரு ரசிகர். ஆனா இவ்வளெல்லாம் இருக்குது, இவ்வளெல்லாம் இருந்து என்ன போறது, பழக்க வழக்கம் சரி இருக்க மாட்டேன். என்னது நான் என்னங்க பண்றேன்? ஆமா உண்மை. நான் என்னங்க பழக்கம், நான் எதுவும் தவறா? நான் யார் தெரியுமா? யாரு நீ? நான் தான். அறிவு இருக்கா கொஞ்சமா உனக்கு? சூடு சொல்றேன். இது யாருது? இது என்னதுயா? ஒரு பேண்ட் வக்கல்ல உனக்கெல்லாம். நீ எல்லாம் ஆம்பளையா? நீ எல்லாம் வந்த உடனே லாலான்னு கூப்பிட்டு டக்குன்னு இது இருந்துச்சு. நல்ல வேலை இது இருந்தது. நீ பாட்டு ஜட்டி கிட்டிய கட்டி போட்டுருந்தீன்னு வச்சுக்க மாட்டிக்கிட்டு வந்துருவியா? கண்டிப்பா. அப்போ உன்னோடதுடா எவ்வளவு வெள்ள பிகர் தெரியுமா? ஏன் பொம்பளையானாலே நோ 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 அங்கே எனக்கு பக்கம். ஆனா உனக்கு அங்கே உனக்கு எனக்கு ஒரே எனக்கு பக்கத்துல வந்துச்சுன்னா ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு எனக்கு ஒரே அளவு. இது என்ன மண்ட மசரு? தேங்க்ஸ்டா. அட சை, இது எடுத்துக்காட்டு. என்ன எடுத்துக்காட்டு? ஏன் மண்ட மசரு இப்படி இருக்கும்போது ஏய் வாய கலரா நீ டீசென்டான புள்ள, அழகான புள்ள எனக்கு தெரியும். ஆனா நான் யாருன்னு தெரியாம யார் அவள நீ?
அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேனே. அங்க முதல்ல நான் தான் நிப்பேன். ஏங்க நெசுமாவா? பாலக்காடு ஜல்லிக்கட்டு கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேனே. அங்க முதல்ல நான் தான் நிப்பேன். ஏங்க எப்படிங்க? வேற என்ன? ஆவாரங்காடு இங்க நம்ம பாலக்குறிச்சி பக்கம் அங்க ஜல்லிக்கட்டு நடக்கும்ல. சரி. முதல்ல நான் நிப்பேன். எப்படிங்க அந்த முதல்ல? இத விட்டுதல்ல. நம்ம பக்கத்துல நம்ம வேங்கைக்குறிச்சி மணப்பாறை பக்கம். சரி. நம்ம ஊர் பக்கம் தான். அங்க ஜல்லிக்கட்டு நடக்கும்போது முதல்ல நான் தான். மாடுபிடி வீரர். ஏங்க எப்படிங்க இந்த மாடுல எப்படிங்க முதல்ல எப்படிங்க புடிச்சீங்க? அங்கதான் முதல்ல என்ன நினைக்கிறேன்? எப்படி? அங்க நான் போனாதான் அத்தனை பேருக்கு ஒரு சுறுசுறுப்பு வரும். பாரியா? அப்ப நீங்க தான் முதல்ல. எப்படிங்க அதெல்லாம் புடிச்சீங்க? அங்கதான் போய் நின்னு டிவி வியாபாரம் பாப்பேன். ஏய் மானி கட்ட முட்டா மூதேவி. என்ன 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 முகரே பாரு, முகரேல மூஞ்சேலையா? நீ பெரிய ஆம்பளை போய் மாடு பிடிக்க போற மாதிரி டிவிக்கு போயிட்டு ஏமா மாடு பிடிக்க போகணும், அதுல உள்ள கொம்பு குத்தி நான் சாகணும். கொம்பு எங்கடா இருக்கு? பேப்பாயில கொம்பு அங்க இருக்கா? ஒண்ணுகிட்ட இருக்கிறத நான் காட்ட முடியும், அங்க இருக்கிறது அங்க காட்ட. இப்ப என்னன்னா மாடு குத்தி கொம்பு குத்தி செத்து போயிட்டா என்ன பண்றது? என்ன பண்றது? என் வீட்டுக்கு வருமானம் யார் தர்றது? நீங்க. எனக்கு ஆசையா தான் இருக்கு மாடை புடிச்சு அதுல குடுக்கற கப்ப வாங்கி சரி வீட்டுல வைக்கலன்னு ஆசை. என்ன ஆச்சு? ஆனா அதுக்கு இப்ப ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. ஆமா. ஓடி ட்ரைனிங் எடுத்துறலாம். ட்ரைனிங் எடுக்கணும். ஒரு சைக்கிள் போட்டு வைக்கிறாங்க. சைக்கிள் ஓட்டி ட்ரைனிங் எடுத்துறலாம். இது மாடு பிடிக்கிறது இல்லையா? எப்படிங்க? மாடு இருந்தா தானே ட்ரைனிங் எடுக்க முடியும். வேணா எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்னங்க உதவி? நீங்க பண்ணுவீங்க. நானா? நீங்க அந்த உதவி பண்ணுங்க. நான் நல்லா பண்ணுவேன், அது தெரியும். நீங்க அந்த உதவி பண்ணுங்க. நாளைக்கே